ஹலோ வணக்கம் அனைவருக்கும் கைஸ், இது ஒரு குட்டி இன்ஃபோ வீடியோ. சரியா? ஸோ பார்த்தீங்கன்னா யாருக்கு இது அப்படின்னா கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, படிக்கணும்னு நினைக்கிறாங்க பட் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கான ஒரு முக்கியமான வீடியோ தான் இருக்குது. தெரிஞ்சவங்க இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம கிளாஸஸ் வந்துட்டு ஆஃப்லைன் கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா கிங்ஸ் அகாடமி, தூத்துக்குடியில் கிங்ஸ் அகாடமி அப்படிங்கிற ஒரு இடத்துல நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் ஆஃப்லைன் கிளாஸஸ். சரிங்களா? ஆஃப்லைன் பேங்கிங் மெயின்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கிங்ஸ் அகாடமி வந்துட்டு நம்ம புது பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது. புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பக்கம் தான், வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். அங்கேருந்து நீங்கள் மேப்பு போட்டு கூட வந்துக்கலாம். இப்போது நம்ம கிங்ஸ் அகாடமியில் பார்த்தீங்க அப்படின்னா பேங்கிங்க்கான மெயின்ஸ் கிளாஸஸ் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இதை தாண்டி பேங்கிங்க்கான ப்ரிலிம்ஸு, அப்புறம் எஸ்எஸ்சிக்கான ப்ரிலிம்ஸ் கிளாஸஸ். சரியா? பேங்கிங் எஸ்எஸ்சிக்கான ப்ரிலிம்ஸ் கிளாஸஸ் வந்துட்டு இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு மே 6 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ நம்ம கிங்ஸ் அகாடமியுடைய ஸ்பெஷாலிட்டி என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு ஃபீஸு கிடையாதுங்க. சரிங்களா? இது வந்துட்டு ஃபினான்ஷியலி கஷ்டப்படுற ஸ்டூடெண்ட்ஸுக்காக இருக்கிற ஒரு அகாடமி. இங்கே ஃபீஸ் எதுவுமே உங்களுக்கு கிடையாது. ஃபீஸ் கம்மி இல்லை, ஃபீஸ் கிடையாது அப்படின்ன உடனே குவாலிட்டி கம்மியாக இருக்கும்ல நினச்சிடாதீங்க. நல்ல குவாலிட்டியாக இருக்கும். நல்ல நீங்கள் ஒரு 20,000-30,000 கொடுத்து ஒரு அகாடமியில் நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அதுக்கு ஈக்குவலாகவே இல்லை அதுக்கு பெட்டராகவே நம்ம கிங்ஸ் அகாடமியில் இருக்கும். கண்டிப்பாக நம்ம அதை உறுதியாக சொல்லலாம். ஸோ அவங்க வந்துட்டு இப்போதைக்கு எஸ்எஸ்சி ப்ரிலிம்ஸ் அண்ட் பேங்கிங் ப்ரிலிம்ஸ் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்சி கிளியர் பண்ண ஒரு ஸ்டூடெண்ட் தான் வந்துட்டு கிளாஸ் எடுப்பார். ஸோ பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ண ஆஸ்பிரண்ட்ஸு கிளாஸ் எடுக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு இது தேவைப்படும் அப்படின்னா, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இது தேவைப்படும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு அனுப்புங்க. தூத்துக்குடியில் கிங்ஸ் அகாடமி KHINS அப்படிங்கிற இடத்துல இது நடக்குது. சரியா? இது மட்டும் தானா அப்படின்னா இது மட்டும் கிடையாது. அங்கே பார்த்தீங்கன்னா பாய்ஸ் ஹாஸ்டல் வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க, பாய்ஸ் ஹாஸ்டல் எல்லாரும் கொடுக்க மாட்டாங்க, பட் ரொம்ப ஃபினான்ஷியலாக பேக்வேர்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. பாய்ஸ் ஹாஸ்டலே உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அப்போ பாருங்கள், படிக்கிறதும் ஃப்ரீ, ஹாஸ்டலும் ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி ஒரு அழகான படிக்கிறதுக்கு ஏதுவான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருக்கும். அந்த ஹாஸ்டல் வந்துட்டு அது பார்த்தீங்கன்னா அது எல்லாருக்கும் கிடைக்காது. படிக்கிறது எல்லாருக்குமே ஃப்ரீ தான், பட் ஹாஸ்டல் வந்துட்டு சார் அவங்க பார்த்து பேச்சு முத்து சார் நம்ம எப்படி கொடுக்கணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து கொடுப்பாங்க. நான் சாருடைய நம்பர் கீழே வைக்கிறேன். ஸோ உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணணும், கால் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கால் பண்ணி பேசுங்க. காலையில் 11 மணியில் கிளாஸ் ஆரம்பிச்சிட்டாங்க, இன்றைக்கி ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நீங்கள் இப்போ தான் படிக்கிறீங்க, இல்லை நான் பேசிக் ஸ்ட்ராங் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லை ப்ரிலிம்ஸ் லெவலில் நான் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வரலாம். தெரிஞ்சவங்கள்ட்ட சொல்லுங்கள். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுன்னு நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க. ஸோ அவங்கள்ட்டையும் கொஞ்சம் சொல்லுங்கள். ஏன் சார் பேங்கிங் மெயின்ஸு எஸ்எஸ்சி மெயின்ஸ் ஆனால் டிஎன்பிஎஸ்சிலாம் கிடையாது. ஆனால் டிஎன்பிசி கிளாஸ் போயிட்டுருக்குது, ஈவினிங் 4:30 போயிட்டுருக்குது. ஸோ டிஎன்பிசி கிளாஸுமே கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். டெஸ்ட்டு, வீக்லி டெஸ்ட் இருக்கும். ஒரு அகாடமியில் காசு வாங்கிட்டு என்னெல்லாம் பண்ணுவாங்களோ அது எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்கும். சரியா? அப்போது ஒரு பேங்கிங் ப்ரிலிம்ஸு, எஸ்எஸ்சி ப்ரிலிம்ஸு, டிஎன்பிஎஸ்சி கிளாஸஸ்ஸு இது எல்லாமே போகும். பேங்கிங் மெயின்ஸ் கிளாஸும் போகும். பேங்கிங் மெயின்ஸ் கிளாஸ் நம்ம இப்போ நான் வந்துட்டு காலையில் அங்கே போய் எடுத்துகிட்டு அது நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதுதான் நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம். ஸோ இந்த பேங்கிங் மெயின்ஸ் கிளாஸ் வரணும் அப்படின்னா என் நம்பருக்கு கொஞ்சம் கால் பண்ணி கேட்டுட்டு வாங்க. நீங்கள் பேங்கிங் ப்ரிலிம்ஸோ இல்லை எஸ்எஸ்சி ப்ரிலிம்ஸ் இல்லை டிஎன்பிஎஸ்சி கிளாஸஸ் எந்த வெளியூரில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சாருடைய நம்பர் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஜாயின் பண்ணலாம். ஏன்னா இன்றைக்கி கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் சீக்கிரமே போயிட்டு ஜாயின் பண்ணி ஒரு 3-4 மாதம் படித்தோம்னா நம்மளுக்கு செம்மையாக ஒரு ஐடியா கிடைக்கும், நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அங்கேயே வந்துட்டு ஸ்டடி ஹால் மாதிரி இருக்கும். ஸ்டடி ஹால்னு சொல்ல முடியாது, ஒரு ஸ்டடி என்விரான்மெண்ட் இருக்கும். அங்கே நல்லா பச்சை பசேல்னு ஒரு 100-200 பேர்கிட்ட உட்காந்து அழகாக 200-250 பேர் உட்காந்து படிக்கிற மாதிரி ஒரு இடம் இருக்கும். அப்போது ஒரு ஸ்டடி ஹால் மாதிரி ஒரு இடமும் இருக்கும். கிளாஸஸும் ஃப்ரீயாக போகுது.
பாய்ஸுக்கு வந்துட்டு ஹாஸ்டல் ஃப்ரீயாகவும் இருக்குது. இது எல்லாத்துக்குமே உங்கள்கிட்ட ஃபீஸும் வந்துட்டு வாங்க மாட்டாங்க. ஸோ இது ரொம்ப பேக்வேர்டாக எனக்கு படிக்க வாய்ப்பு இருக்காது, வசதி இருக்காது அப்படின்னு இருக்கிற யாருனாலும் வரலாம். இல்லை சார் என்கிட்ட காசு இருக்குது நான் வரலாமா அப்படின்னா நோ ப்ராப்ளம், நீங்களும் யாருனாலும் வரலாங்க. பேசிக்காக இங்கே ஃபீஸ் இருக்காது. ஃபீஸ் இல்லை அப்படின்ன உடனே உங்களுடைய மைண்ட் செட் எப்படி போகும்னா, நம்ம ஃபீஸ் இல்லைன்னா ரொம்ப பெருசாக எடுக்க மாட்டாங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க, அப்படிலாம் இருக்காது. குவாலிட்டியான கிளாஸஸ் இருக்கும், நல்ல குவாலிட்டியான கிளாஸஸ் இருக்கும். அதுக்கு நீங்கள் கவலையே பட வேண்டாம். பாய்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நைட் வரைக்கும் படிப்பாங்க. ஸ்டடி ஹாலில் நைட்டு வரைக்கும் நைட்டு 12-2 மணி வரைக்கும்லாம் படிப்பாங்க. காலையில் 6 மணிக்கெலாம் வந்து படிப்பாங்க. ஸோ ஸ்டடி ஹால் யூஸ் பண்ணிக்கலாம், எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். யாரோ ஒருத்தங்க ஏதோ ஒரு முக்கில் வாய்ப்பு கிடைக்காம, வசதி கிடைக்காம, ரொம்ப இந்த மாதிரி ஒரு இடம் கிடைக்காதான்னு தேடிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. மெயின்ஸ் கிளாஸஸ், பேங்கிங் மெயின்ஸ் கிளாஸ் வரீங்கன்னா மட்டும் என்கிட்ட கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்க, சரியா? தேங்க்யூ, டாட்டா, பை பாய்.